100 பேர் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். பணத்தை வாரி இறைக்க தயங்க மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவுக்கும் தான் சென்னையில் பல தொகுதிகளில் கடுமையான போட்டி இருக்கும். சென்னையில் அதிமுக ஒரு 6-7 தொகுதிகளுக்கு குறையாமல் 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று சொல்லுகிறார். சென்னை திமுக கோட்டையாக இருக்கு, அதை உடைக்கிறாரா இல்லையோ, சென்னையில் அதிமுக ஓட்டு வங்கியில் ஓட்டையை ஏற்படுத்துவார், பெரிய ஓட்டையை ஏற்படுத்துவார். சென்னையில் நான் சில கருத்து கணிப்பு நிறுவனங்களை நடத்திய நண்பர்களோடு பேசினேன். அவர்கள் என்னிடம் தெரிவிக்கிற தகவல், சென்னையில் அதிமுக ஒரு 6-7 தொகுதிகளுக்கு குறையாமல் 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று சொல்லுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவுக்கும் தான் சென்னையில் பல தொகுதிகளில் கடுமையான போட்டி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்தவரை நகர்ப்புறங்களில் பெரிய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார். நகர்ப்புற வாக்காளர்களிடையே இளைஞர்கள், இளம் பெண்கள், கிறிஸ்தவர்களில் ஒரு பகுதியினர், அதே போல இஸ்லாமியர்களில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள், குறிப்பாக ஒரு 20 முதல் 30 வயதுக்குட்பட்ட பெண்கள், இவர்களெல்லாம் கணிசமானவர்கள் விஜயை ஆதரிக்கிறார்கள் என்று கருத்து கணிப்பு நண்பர்கள் கூறுகிறார்கள். கிராமப்புறங்களில் இன்னமும் இரட்டை இலையின் செல்வாக்கும் உதயசூரியனின் செல்வாக்கும் தான் மேலோங்கி இருப்பதாக நான் அறிகிறேன். இன்னொரு பின்னடைவு என்னவென்று சொன்னால், களத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் களத்தில் திமுக அதிமுக வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சுமார் 100 பேர் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். பணத்தை வாரி இறைக்க தயங்க மாட்டார்கள். இன்றைக்கே கூட நான் ஒரு வாரம் 2 முறை வெளிவருகிற பத்திரிகையில் இன்றைக்கு வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆனால் 10 நாட்களுக்கு, ஒரு வாரத்திற்கு முன்பே நான் ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறேன். ஒரு 30-40 தொகுதிகளில் ஏற்கனவே பரிசு பொருட்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள். ஹாட் பேக்கு, குடம், அண்டா, இப்படி வெவ்வேறு யங்ஸ்டர்ஸ்க்கு கிரிக்கெட் பேட்டு, ஸ்டெம்ப்பு, இதெல்லாம் வாங்கி கொடுக்குற வேலையை இடைத்தேர்தலில் செய்வதைப் போல பொது தேர்தலில் பல வேட்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான கோடீஸ்வர வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, சுமார் ஒரு 80 பேர். இவர்கள் நிற்கிற தொகுதிகளில் விஜய் வேட்பாளர் இருப்பதே முதலில் தெரிய வேண்டும். அந்த அளவு செலவு பண்ணால் தான் தெரியும் நீங்கள் களத்தில் இருக்கீங்கன்னு. சும்மா விசில ஓட்டிட்டு நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தால் பிரயோஜனம் இருக்காது. நானும் ரவுடி தான்ன்ற மாதிரி இருக்காது. நீங்கள் மக்களை சென்றடைய வேண்டும். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அந்த சின்ன பசங்க போடுவாங்க. நடுத்தர வயதினர், பெரியவர்கள், அவர்கள் இந்த பரிசு பொருள்லாம் அவர்களுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும். அது தவிர சத்தியம் வாங்கிட்டு பணம் கொடுப்பாங்க. வெத்தலையில் சத்தியம் வாங்கிட்டு ஓட்டுக்கு 1000 ரூபா ஒரு கட்சி கொடுக்கும், இன்னொரு கட்சி 500 ரூபா கொடுக்கும். வேறு அதுக்கு கம்மியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னெல்லாம் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 10 ரூபாவில் ஆரம்பிச்சிது. திமுக அதிமுகவும் சேர்ந்து அப்புறம் அதை கிராஜுவலாக 300 ரூபாய்க்கு கொண்டாந்தாங்க. அப்புறம் 500 ஆச்சு, அப்புறம் 1000 ஆச்சு. இடைத்தேர்தல்னால் 2000 ஆச்சு. இப்போ அது இடைத்தேர்தல் மாதிரி பொது தேர்தலும் ஆகிடும்.